श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्तिमङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. இன்றைய தின ஸ்லோகம் ஸ்ரீரங்கராஜஸ்தவமில் பூர்வசதகமில் 101வது ஸ்லோகம். 100வது ஸ்லோகத்தில் அனைவருக்கும் பெரும் செல்வமாக உள்ள பெரிய பெருமாளே, உனது கண்கள் திருக்கண்கள் அமிர்தம் நிரம்பி உள்ளது, வாத்சல்யம் நிரம்பி உள்ளது. உன்னிடம் வந்து பணிந்து நிற்பவர்களை மிகுந்த அன்புடன் குசலம் விசாரித்து நலம் விசாரித்து அணைத்து கொள்கின்றவாறு தெளிவாகவும் குளிர்ச்சியாகவும் வரவேற்பு கூறுகிறது, சுவாகத்தம் கூறுகிறது. திருச்செவிகள் வரை நீண்டு உள்ளது அந்த திருக்கண்கள். இப்படி மிகவும் அழகாக உள்ள அந்த கண்கள் என்னும் நதியில் வீசும் கடாட்சம் என்னும் அலைகள் என் மீதும் வீச வேண்டும். எப்படி அந்த கண்கள் என்னும் நதியில் கடாட்சம் என்ற அலை வருகிறதோ, அலை அலையாக ஆஸ்ரிதர்களை பக்தர்களை அரவணைத்து நலம் விசாரிக்கிறதோ, குளிர்ச்சி ஊட்டுகிறதோ, அது என் மீதும் வீச வேண்டும்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். இந்த ஸ்லோகத்திலும் கண்ணுக்கு கீழே திருநாசி, புன்னகை, தாடை, கபோலம்னா கன்னம் ஆகியவற்றை கூறுகிறார். விலசதி நாசா கல்பகவல்லி முக்தேவ ரங்க நிலையஸ்ய ஸ்மிதமபி தன்னவ குசுமம் சுபுக கபோலம் ச பல்லவோல்லசிதம். விலசதி நாசா கல்பகவல்லி முக்த ஏவ ரங்க நிலையஸ்ய முக்தா இவ ரங்க நிலையஸ்ய ஸ்மிதமபி தன்னவ குசுமம் சுபுக கபோலம் ச பல்லவோல்லசிதம். திருநாசி அதாவது திருமூக்கு, புன்னகை தவழும் அந்த இதழ், தாடை, கன்னம் ஆகியவற்றை கூறுகிறார் இந்த ஸ்லோகத்தில். பெரிய பெருமாளுக்கு அது ஒரு ரொம்ப அழகு. திருமூக்கு, புன்முறுவல், மோவாய், கன்னம் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பெரிய பெருமாளுக்கு பூரித்து கிடக்கும். அந்த திருமூக்கு அழகாக கற்பக கொடி போல உள்ளது. அவனுடைய புன்னகை அந்த கொடியில் மலர்ந்த மலர் போல உள்ளது. அவனது தாடையும் அந்த கன்னங்களும் அந்த கொடியில் உள்ள தளிர்கள் போல உள்ளது. கொடியில் 2 டெண்டர் லீவ்ஸ் வரும், அது போல இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக பட்டர் அந்த தயை காருண்யம் மிக்க கண்களிலிருந்து கீழே இறங்குகிறார். அவர்கள் அந்த கண்களுடைய அனுக்கிரகம் பெற்று ஆட்டோமேட்டிக்காக பகவத் அனுக்கிரகத்தில், பகவத் சங்கல்பத்தில் அவருடைய கண், திருமூக்கு, திருத்தாடை, கன்னங்கள், புன்சிரிப்பு, மோவாய் அங்கு அனுபவிக்கிறார். பெருமாளது திருமூக்கு அழகான கற்பக கொடி போலவும், புன்சிரிப்போ அந்த கற்பக கொடியில் பூத்த புதிய மலர்கள் போன்று பிரகாசிக்கவும், முகவாய்க்கட்டையும் கன்ன கதுப்புகளும் கற்பக கொடியில் தளிர் வடிவில் விளங்குகிறது. ஈட்டிய வெண்ணெய் உண்டால் திருமூக்கு மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ என்பது நம்மாழ்வார் வாக்கு. அது இங்கே அனுபவம். அதாவது வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே அப்படிங்கிறார் பெரியாழ்வார். கண்ணனுடைய வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காண, எவ்வளோ அழகு பாருங்கள் ஒவ்வொரு அவயவம் என்று தெரிவிக்கிறார்.
விலசதி நாசா கல்பகவல்லி முக்தேவரங்க நிலையஸ்ய ஸ்மிதமபி தன்னவ குசுமம் சுபுக கபோலம் ச பல்லவோல்லசிதம் ரங்க நிலையஸ்ய திருவரங்க பெருநகரை நிலையஸ்ய நித்திய வாசஸ்தனமாக கொண்டுள்ள எம்பெருமானுடைய நாசா திருமூக்கு, ரங்க நிலையஸ்ய திருவரங்க பெருநகரை நித்திய வாசஸ்தனமாக கொண்ட எம்பெருமானுடைய நாசா திருமூக்கு, முக்தா அழகான, கல்பகவல்லி இவ கற்பக கொடி போல, விலசதி விளங்குகிறது அந்த திருமூக்கு. ஸ்மிதம் அபி அவரது புன்முறுவலும், தத் அந்த கற்பக கொடியின், நவ குசுமம் இவ புதியதாய் பூத்த ஒரு மலர் போல, விலசதி விளங்குகிறது. அந்த விலசதி இங்கேயும் சேர்த்துக்கலாம். ஸோ அவருடைய திருமூக்கு அழகான கற்பக கொடி போல் விளங்குகிறது. அவரது புன்முறுவலும் அந்த கற்பக கொடியின் புதியதாய் பூத்த மலர் போன்று விளங்குகிறது. போலும் விளங்குகிறது போலும். அண்ட் சுப்புக கபோலம் மோவாயும் கன்னங்களும், பல்லவ அந்த கற்பக கொடியின் தளிர், உல்லசிதம் இவச்ச மலர்ச்சியை போன்றுள்ளது. அந்த அந்த மோவாயும் கன்னங்களும் அந்த கற்பக கொடியின் பல்லவ தளிரின் உல்லசிதம் இவச்ச மலர்ச்சியை போன்றும் விலசத்தை விளங்குகிறது. எம்பெருமானின் திருமூக்கு, புன்சிரிப்பு, மோவாய், கன்னம் ஆகிய 4 திவ்ய அவயவங்களை இதில் சேர்த்து அனுபவிக்கிறார். திருமூக்கே கற்பக கொடி, மோவாயும் திருக்கன்னங்களும் தளிர்கள் அந்த கொடியில் பூத்த பூக்களை போன்று புன்சிரிப்பு உள்ளதான். ஸோ திருவாய்மொழி 7ஆம் பத்து 7ஆம் பதிகம் 2வது பாசுரத்தில் சொன்ன மாதிரி, ஈட்டிய வெண்ணெய் உண்டான் திருமூக்கு மாட்டு உயர் கற்பகத்தின் வல்லியோ என்று ஆழ்வாருடைய அனுபவம், இங்கு பட்டருடைய அனுபவம். இங்கு முக்தா அப்படிங்கிறார். முக்தா அழகான, முக்தாங்கிறதுக்கு அலங்காரிகள் உதய யௌவனா முக்தா லஜ்ஜா விஜித மன்மதா என்று யௌவன ஆரம்பத்தில் உள்ள நாயிகையை முக்தா என்று கூறுகின்றனர். யௌவன ஆரம்பத்தில் உள்ள முக்தா என்ற நாயிகையை திருவுள்ளப்பட்டு, அதே போல அழகிய மணவாளனின் நாசா உள்ளதாக திருவுள்ளப்பட்டது இங்கே பட்டர். ஸோ அழகிய மணவாளனின் மூக்கு எம்பெருமானின் நாயகியான யௌவன ஆரம்பத்தில் உள்ள முக்தா என்ற நாயிகையை திருவுள்ளப்பட்டு இருப்பதால் இதற்கு நாசா என்று. முக்தா அழகான அந்த நாயிகையை ஆசைப்படும் இந்த முக்தா நாசா அழகிய மணவாளனின் மூக்கு என்றும் பொருள் கொள்ளலாம். விசேஷணமாக இருக்கும். இப்படி ஆச்சரியமாக பட்டர் அனுபவிக்கிறார். சுபுக கபோவலம், சுபுகம் ச கபோலவ் ச தேஷாம் சமாஹாரகா என்று துவந்துவம் செய்த பிறகு ரெண்டையும் சேர்க்கிறார். ரெண்டாக சொல்லி மோவாயும் கன்னங்களும்னு தனித்தனியாக பிரித்து அந்த கற்பக கொடியின் தளிரின் மலர்ச்சியை போன்று விளங்குகிறதுன்னு அதை பிராண்யங்கத்வாத் ஏகவத் பாவகா அப்படின்னு அது துவந்துவம் செய்த பிறகு அதை ஒரு பாவம், ஒரு அனுபவம், அது எல்லாம் சேர்த்தி அனுபவம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியர் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.